ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான பால் பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 100 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேங்க. 100 கிராம் வெள்ளை உளுந்து இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுத்தமாக 3லேருந்து ஒரு 4 டைம் கழுவிக்கலாங்க. கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுத்தமாக கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். வெறும் உளுந்து மட்டும் சேர்க்காம கொஞ்சம் பச்சரிசி சேர்க்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நெய்ஸாக இருக்கணும். இந்தளவுக்கு இருக்கணுங்க. நம்ம எண்ணெயில் பொரிச்சிருக்கிறதுக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு முழு தேங்காய் உடச்சி தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டேங்க. கெட்டியான பாலாக இருக்கணும். இதில் நம்மளுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க, நல்லது. இப்போது நல்ல வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும். தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுடலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுடுங்க, அப்போ தான் நல்லா கருகாமல் இருக்கும். நம்ம அந்த மாவு கிள்ளி போடும்போது இந்த அளவுக்கு இருக்கணுங்க, அதுதான் கரெக்டான பதம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்குங்க. இது போட்ட உடனே திருப்பி கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க, இல்லைன்னா கரண்டியில் ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ திருப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா அடிக்கடி கரண்டியை வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரியாக வேகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. உளுந்து மட்டும் 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். டக்குன்னு அரைச்சி நம்ம பால் பணியாரம் ரெடி பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப மொறுமொறுன்னு வேக வச்சிடாதீங்க. அடுத்ததாக நம்ம மீதி இருக்கிற மாவுளையும் இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ இதுவும் வெந்துடுச்சு பாருங்கள். இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாம்.
இந்த பணியாரம் மூழ்கிற அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான செட்டிநாடு பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.